படிக்கட்ட சேனல்லேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து என் ஃப்ரெண்டோட ஷாப் வந்து மிஸ்டர் கார்த்திக்னு சொல்லிட்டு கார்த்திக் அண்ணன் அவரோட பேர். அவர் வந்து பைக்கு தேவையான ரைடர் தேவையான அக்சசரிஸ் ஐட்டம்ஸு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. உங்கள் ஷாப்பில் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்லேருந்து அவரேஜான ஐட்டம்ஸு ஹெல்மெட்லேருந்து ஜாக்கெட்ஸு எல்லாமே யூசேஜாக வச்சுருக்காங்க. மெயின் வந்து பைக்குக்கு ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இந்த ஷாப் வச்சாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவர்கிட்ட வந்து நம்மளே டைரெக்டாக கேட்கலாம். வெர்ஜின் அக்சசரிஸா? டூ-வீலர் அக்சசரி ஷாப். ரைடிங் கியர்ஸ், ரைடிங் ஜாக்கெட்ஸ், இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸு, ஃபாக் லைட்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த மாதிரி ரைடிங்க்குரிய அக்சசரிஸ் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன கார்த்திக் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ எதனால் இந்த ஷாப்பு மோட்டோ சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக பேசிக்லி நான் ஒரு மெக்கானிக்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபி மண்ணு தோண்டும்ல ஜேசிபி மிஷின், அந்த இதில் சர்வீஸ் இன்ஜினியராக ஒரு 3-5 வருஷம் வரைக்கும் இருந்தேன். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் இந்த லாரி அதுலேயும் மெக்கானிக்காக இருந்தேன். அப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கு அப்புறம் சேல்ஸ் லைனில் கொஞ்சம் நாள் இருந்தேன். மார்க்கெட்டிங், சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரெண்டுலேயுமே இருந்தேன். இப்போ தனியாக கடை வச்சு இங்கே வந்திருக்கேன். இந்த ஷாப்பை வைக்க என்ன உங்களுக்கு மெயின் காரணம்? மோட்டிவேஷ்னல் என்ன? மோட்டிவேஷனல் வந்து ஐயா அப்துல் கலாம் தான். அவர் தான் என்னோடய உண்மையான மோட்டிவேஷன். அவர் சொல்லுவார், உங்களை எது தூங்க விடலையோ அதுதான் உண்மையான கனவு அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ரொம்ப நேரம் தூக்கம் வரல. என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, எப்படியும் எவ்வளோ நாளைக்கு ஓடிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் திங்கிங் இருந்துச்சு. அன்றைக்கி எனக்கு தூக்கம் வரல. அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன் டூ-வீலர் அக்சசரிஸ் கடை வைக்கணும்னு. அதனால் அப்படியே டூ-வீலர் இங்கே கடை வச்சு அப்படியே உட்காந்தாச்சு. இந்த கடை எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? இது கரெக்டாக ஒரு 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுதா? வாழ்த்துக்கள் படிக்கட்ட சேனல் மூலியமாக. நன்றி. ஓகே. இப்போ இந்த 1 இயர் வந்து எப்படி உங்களுக்கு போச்சு? இந்த ஜேர்னிங் வந்து எப்படி போச்சு இந்த 1 இயரில்? ஆரம்பத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக தான் உள்ளே வந்தாச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ப்ராக்டிக்கலாக 0 தான். தியரிட்டிக்கலாகவும் கிடையாது. தியரிட்டிக்கலாக கூட ஏதோ கொஞ்சம் தெரியுமே தவிர ப்ராக்டிக்கலாக தெரியாது. ஒரு உள்ளே தான் வந்தது. பட் ஆனால் தெரியும் எந்த வண்டிக்கு என்ன போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியும். நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய வண்டியை வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த நீயே பார்த்து எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு மெக்கானிக் ஒர்க் ஷாப் போயிட்டு அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு எடுத்து போக வைக்க, என்ன மாட்டினா எங்கே நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வண்டியை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். காசு எதுவும் வாங்க மாட்டோம். ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு இதுக்காண்டி பண்ணுறது தான். அப்படி பண்ணது தான். அப்புறம் அப்படியே விட்டு தான் அப்படியே நான் கொஞ்சம் சர்வீஸு அப்படி இப்படின்னு போயிட்டேன். அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன தான் வரும்னு தான் யோசித்தேன். நமக்கு முதல்ல என்ன வரும்னே நம்மளுக்கு தெரியலையே. நம்மளுக்கு எதில் தான் நம்மளுக்கு பிடிக்கும், நம்ம எதில் ஆர்வமாக இருக்கும், எது நம்மளுக்கு வரும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப நாளாக தெரியல.
அப்புறம் தான் யோசித்தேன், நான் எதை அதிகமாக நான் விரும்புகிறேன் அப்படின்னா வண்டி ஓட்டுறதுக்கு அதிகமாக விரும்புவேன். இப்போ சேல்ஸ் மார்க்கெட்டிங் போனேன்னு சொன்னீங்களா, அவங்க இன்டர்வியூவில் கேட்குறது சேம் காமனான ஒரே கேள்வி தான். எல்லா இன்டர்வியூலும் அதே கேள்வி தான் கேட்பாங்க. எதுக்கு நாங்கள் இதே உங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சார் எனக்கு நான் ஒரே ஒரு பதில் தான், சார் எனக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும், நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் என்னை வண்டி ஓட்ட சொன்னீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டே இருப்பேன். அதை மட்டும் வச்சு அப்படின்னாங்க. அதை மட்டும் வச்சு முடியாது. வண்டி ஓட்டிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் போக சொன்னாலும் போவேன். ஸோ கஸ்டமர்கிட்ட என்ன, அதுக்கப்புறம் தான் நான் ஜாப் என்ன, அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும், என்ன பண்ணால் ஆர்டர் வரும்ன்றது அதுக்கப்புறம் அது என்னோட இது, நான் அது நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஸோ வண்டி ஓட்டுறது நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அந்த பண்ணி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சரி இது ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸாகவே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்தோம். ஓகே. அப்போ நீங்கள் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5 இயர்ஸ் பண்ணியிருப்பீங்களா? ஒர்க்கிங் மட்டும், ஒர்க்கிங் ஸ்டைலு ஒர்க்கிங் மட்டும் ஒரு 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் வேலை பார்த்துருக்கீங்க. இந்த ஜேசிபியில் வேலை பார்த்துருக்கீங்க, அப்புறமேட்டு வந்து பென்சில் வேலை பார்த்து ஒரு 10 இயர்ஸ் அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு என்ன எதுன்னு பார்க்குறப்ப பிஸ்னஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவில் வந்துருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் அப்போதே பண்ணலான்னு தோணிருச்சா? இல்லைனா ஏன் 10-12 வருஷமாக வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அதே ஃபீல்டில் ஒர்க்கிங் தானே பண்ணணும்னு ஆசை வரும், எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வந்துச்சு? இல்லை, இதுக்கு முன்னாடி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ஊடல. ஜேசிபி சொன்னேன்ல, ஆமாம். அதில் வந்து தனியாக ஜேசிபி எடுத்து வாடகைக்கு விட்டோம். அதில் விட்டு அதில் கொஞ்சம் நஷ்டம் தான். அதனால் எப்படி உங்களுக்கு நஷ்டமாச்சு? நஷ்டம் எப்படி ஆச்சுன்னா, சரியாக கவனிக்கல, ஃபுல்ஃபில் இல்லை, பிஸ்னஸ்க்கு ஃபுல்ஃபில் இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். நான் அதுலேயே இருந்திருக்கணும். என்னோட நினப்பு, என்னோட பேச்சு, என்னோட செயல் எல்லாமே என் பிஸ்னஸாக இருந்திருக்கணும். அது இல்லை, இப்போ பார்க்குற மாதிரி இல்லை அந்த டைமிங்கில். அது இல்லை. ஏன்னா அது எனக்கு பண்ணேன் அப்படி இப்படியே போய் அந்த இதில் அதாவது அந்த ட்ரெண்டுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ எது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி தான் அந்த பிஸ்னஸ்க்கு போனேனே தவிர அது எனக்கு பிடிக்குமான்றதை நான் நினச்சி போகல. இந்த பிஸ்னஸ் பண்ணோமே தவிர எனக்கு பிடிச்ச விஷயம் வேறையாக இருந்துச்சு. ஸோ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு. இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பிடிச்சது இதுதான், என் பிஸ்னஸும் இதுதான். நான் இதை பற்றி யார்கிட்ட பேசினாலும் நான் பைக் பற்றி தான் பேச போகிறேன், எக்ஸசைஸ் பற்றி தான் பேச போகிறேன், ஃபாஸ்ட்டாக போகிறது, அந்த இந்த ரிலேட்டடாக தான் நான் பேசுவேன். அப்படின்றப்ப எனக்கு புது புது ஐடியாஸ் யார்ட்டையா இருந்து கிடைக்கும். நான் 2-3 விஷயங்கள் எதாவது சொல்லுவேன். அப்படின்றப்ப நான் இதுக்குள்ளேயே தான் இருப்பேன், வெளியில் போக முடியாது வெளியே. அதனால இந்த ரிலேட்டடாக இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா? மோட்டோ சென்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 1 இயராக இது ரன் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து உங்களோட பிளானிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோல் தான். நம்ம கடைக்கு இப்போ ஒரு பைக்கு எடுத்துகிட்டு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அக்சசரிஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். ஃபிட்டிங்ஸு மித்தது எல்லாமே வெளியில் தான் போகிறாங்க. ஸோ இங்கே வந்தால் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். வண்டியை மட்டும் இங்கே வந்தால் நம்ம வெறும் அக்சசரிஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கு இல்லை பெயிண்டிங்னா வேறு ஒரு இடத்துக்கு போகணும். ஏதாவது மித்த அக்சசரிஸ் எதாவது வாங்கணும் அப்படின்னா வெளியில் தான் போகணும். ஆனால் என் நெக்ஸ்ட்டு இது வந்து வண்டி இங்கே வந்தால் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு கேரேஜ், அதுதான் நெக்ஸ்ட் வண்டி வந்தால் எல்லா வேலையும் இங்கே முடிச்சுட்டு வெளியில் போகணும், அவ்வளோதான். வாழ்த்துக்கள் கார்த்திக். நன்றி. அது விரைவில் நீங்கள் பண்ணுங்கள், எதிர்பார்க்குறோம். நன்றி. படிக்கிற சேனல் எப்போவுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும், அதுக்கு எந்த டைமிங்லையும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, 1 இயர் ரன் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது 2nd இயர் வந்து ஜாயின் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்படியே போய்ட்டு இருக்கனால வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தாட்ஸ்லாம் வந்திருக்கா? வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்டு வருதா? அதுதான் சொல்கிறேன், இது ரிலேட்டடாக தான். இது ரிலேட்டடாகவே இது ரிலேட்டடாக தான். இப்போ ஒரு வாட்டர் சர்வீஸ் போகணுன்னா அது இங்கே தான் வரும். வாட்டர் சர்வீஸ்ன்றது இன்னொரு பிஸ்னஸ் தான். ஸோ வாட்டர் சர்வீஸும் நம்மகிட்ட தான் போகும். ஓகே, பெயிண்டிங்னா நம்மகிட்ட தான் போகும். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப இப்போ உங்களை பார்த்து இந்த வீடியோவில் பார்த்து இப்போது யாருனாச்சும் இன்னொரு யங்ஸ்டர்ஸ் வந்து இதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? இது மணி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த பிஸ்னஸுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா.
நான் இதில் கற்றுக்கிட்டது ஒன்று தான், பணம் இருந்தால் மட்டும் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் இதில் வந்தது இல்லை, என்கிட்ட நிறையா பேர் ஐடியா கேட்பாங்க. அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே விஷயம், எந்த பிஸ்னஸை நீ ஸ்டார்ட் பண்ண போறியோ, எந்த தொழிலில் நீ போறியோ, அந்த தொழிலில் குறைஞ்சபட்சம் 1 வருஷமாச்சு நீ அதில் இருக்கணும், வேலை பார்க்கணும். அதில் வேலை பார்த்தா தான் உனக்கு எல்லா ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே உனக்கு தெரியும். என்ன பண்ணால் என்ன வரும், எங்கே அந்த 1 இயர்லேயே உனக்கு கான்டாக்ட்ஸ் கிடச்சிரும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிடும், எங்கே ரேட்டு கம்மியாக பர்ச்சேஸ் எல்லா இடத்துலையும் பண்ணலாம், எங்கே ரேட்டு கம்மியாக வாங்குது, எங்கே ரேட் அதிகமாக வாங்குது, எங்கே எந்த ஐட்டம் எங்கே கிடைக்கும், இது எல்லாமே அந்த 1 இயரில் தெரிஞ்சிடும். ஸோ மணி டசன்ட் மேட்டர், தேவையில்ல. இல்லை கார்த்திக், நான் அதை கேட்கல. நான் இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது, மணி முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதோட முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 1 இயர் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒழுங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா. இல்லை, அப்படி பார்த்தா உங்களுக்கு 1 இயர் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இல்லைல்ல, நீங்கள் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. இதில் 1 இயர் நீங்கள் எங்கேனாச்சும் 2 வீலரில் எங்கேனா ஒர்க் பண்ணீங்களா அக்சசரிஸில்? ஆக்சுவலாக நான் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலையே தவிர பார்ட் டைமாக இதை தானே பார்த்துட்டு இருந்தேன். நான் அதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பார்ட் டைமாக இல்லை, அப்போ வேலை எதுவும் கிடையாது, ஃபுல் டைமாகவே இதான் பார்த்தேன். அதுதான் கேட்குறேன் நான். எந்த ஏர்னிங்குமே கிடையாது. ஆனால் 50 ரூபாய்க்கு, அது 30 ரூபாய்க்கு, சாரி, அப்போ வந்து 30 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டாலே போதும். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இதுக்காண்டி அலைவோம். காலையில் சிம்மக்கல் வந்து உட்காந்தோம்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி காசு சம்பளம் வாங்கலையே தவிர இந்த ஃபீல்டில் தான் இருந்தோம். அதனால நான் சொல்ல வரேன். அதுதான் கேட்குறேன் நான். என்ன கேட்குறேன், இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட். அதை நீங்கள் எந்த துறையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இருக்கு. இல்லை, எந்த தொழில் என்னோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25 lakhs. 25 மினிமம். ஸோ இது மேக்ஸிமம் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும், ரொட்டேஷனுக்குலாம் கண்டிப்பாக தேவை. மினிமம் வந்து 25 lakhs வேணும்னு கேட்குறீங்களா? என்ன சொல்கிறீங்க, உண்மையில தான் சொல்கிறீங்களா? இப்போ நம்ம கடையில் நீங்கள் பார்க்கும்போது அக்சசரிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த ஹெல்மெட், ஒரு ஹெல்மெட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4600, 4600 ரூபா. ஓகே, 4600 ரூபாலேருந்து 15000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட ஹெல்மெட் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு 5000 வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்ஸாக போட்டு ஒரு 5000 வச்சுக்கிட்டிங்கனாலும் 10 ஹெல்மெட்னா 50000 ரூபா ஆச்சு. ஓகே. அதே இது 20 ஹெல்மெட்னா 1 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ இதுதான் கணக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜாக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜாக்கெட்டோட விலை வந்து 7000 ரூபா. ஸோ ஒரு ஜாக்கெட் 7000 ரூபா அப்படின்னா நீங்கள் 4 மாடல் இருக்குது. 4 மாடல்லையும் எஸ், எம், எக்ஸ்எல், XXL வைக்கணும். ஸோ 4 மாடல்லையும் 4 பீஸ்னாலுமே அதுவே வந்துடும். இது போக கலர் வேரியேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டுமே நீங்கள் தனியாக ஒரு 5 lakhs கிட்ட ஜாக்கெட்டுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படியே எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 20 25 கோடி கன்ஃபார்மாக கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ லேக்ஸ் 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே ஒரு நாள் ஆவரேஜாக வந்து எவ்வளோ எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க பெர் மந்த்லி? அது நீங்கள் பண்ணுற மார்க்கெட்டிங்கை பொறுத்து இருக்குது, நீங்கள் பண்ணுற சர்வீஸில் பொறுத்து இருக்குது. நம்ம சர்வீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் நானும் சொல்கிறேன். ஓகே. நம்மகிட்ட வர்ற பசங்களும் அதான் சொல்கிறாங்க. ஓகே. அது நம்ம எவ்வளோ ஏன்னா நம்ம நல்ல விதமான ரேட்டு கம்மியாக கரெக்டாக கொடுத்து நல்ல விதமாக பழகணும் அப்படின்னா நல்ல மேலே வரலாம். கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக மேலே வந்துடுவோம். ஓகே. வாழ்த்துக்கள் கிடைக்கும். ஓகே. இப்போ இதுதான் உங்களோட கான்செப்ட். 25 lakhs இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமர் சர்வீஸு ப்ளஸ் குவாலிட்டி, இது எப்படி நல்லா மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மந்த்லி வந்து இன்கம் வரும். பணம் மட்டும்தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்றது கிடையாது. அது வந்து அதில் ஒரு பாயிண்ட்டு தான் பணன்றது. அதில் ஒரு இதுதான். ப்ளஸ் இது போக எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளோட வே ஆஃப் அப்ரோச்சு, கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் என் கடையை வச்சுருக்கேன்னா, நான் ஒரு கடைக்குள்ளே போனால் என்ன எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்த்து உள்ளே போகிறனோ அந்த மாதிரி தான் என் கடையை நான் வச்சுருக்கேன். நான் ஒரு கடைக்கு எப்படி போனால் என்னென்ன இருக்கணும், என்னென்ன வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ எனக்கு சேல் பண்ணுற பர்சன் வந்து எனக்கு எப்படி அவங்க என்கிட்ட கேள்வி கேட்கணும், என்னை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றது நான் எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரவங்கிட்ட முதல்ல ஹெல்மெட் வேணும்னு எடுத்து காமிக்க மாட்டேன். எந்த ஹெல்மெட் வேணும், என்ன ரேஞ்சு வேணும், உங்கள் வண்டி என்ன கலரு, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போவீங்க, ஆவரேஜாக என்ன, ஷார்ட்டாக போவீங்களா இல்லை லாங்காக போவீங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் ஹெல்மெட்டே எடுத்து கொடுப்பேன். சில பேர் நினைப்பாங்க, என்னென்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வரவங்க நினைப்பாங்க, என்னடா இவ்வளோ கேள்வி ஒரு ஹெல்மெட் தானே வாங்க வந்தவங்க நினைப்பாங்க. பட் போகும்போது சந்தோஷமாக போவாங்க. அதுதான். ஓகே. அதான் நம்ம
இப்போ இருக்க நீங்களும் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க. நம்மளோட சேனல் நோக்கமே வந்து பிஸ்னஸ் தான் மெயின் பண்ணணும்னு ஒரு மெயின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே அதுதான். உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லலான்னு விருப்பப்படுறீங்க ஒரு யங்ஸ்டர்ஸுக்காண்டி? உங்களோட கருத்து. எல்லோரும் பிஸ்னஸ் பண்ண வேணாம், அதுக்குன்னு பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்க வேணாம். கரெக்டான லைனை தேர்ந்தெடுங்க, அவ்வளோதான். படிங்க. படிப்புன்றது ஒரு கம்பெனிக்கோ இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நம்ம கடைக்கு எடுத்து வைக்க போகிற ஸ்டெப்புக்கு தான் அந்த படிப்புன்றது, அந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான். அதுக்கப்புறம் உங்களோட சொந்த அனுபவம் மட்டும்தான், அனுபவம் தான் சிறந்த பாடம், அவ்வளோதான். அதை மட்டும் கற்றுக்குங்க, நல்லா கற்றுக்குங்க, நல்லா படிங்க. படிப்பு இருந்தால் தான் இன்றைக்கி இல்லை உங்களுக்கு ஒரு லோனோ ஒரு சிபிலில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு கண்டிப்பான முறையில் படிக்க தேவைப்படும். மற்றபடி உங்களோட அனுபவம் தான் சிறந்த. அனுபவம் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்களா? இல்லைனா வேணாம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஒரு அனுபவம் ஆகி போயிடும். கண்டிப்பாக அவ்வளோதான். என்னை மாதிரி அந்த பழைய பிஸ்னஸ் மாதிரி தான், அது எனக்கு ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை வச்சு. ஆனால் அதில் என்ன தப்பு பண்ணீங்களோ அது இங்கே பண்ண மாட்டேன். அதனால தான் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க 1 இயராக. கண்டிப்பாக. இல்லைன்னா அதே தான் சேம் தான் இங்கேயும் நடந்துருக்கும். சேம் அதே மாதிரி தான். அவ்வளோதான். ரொம்ப நன்றி கார்த்திக். மேலும் மேலும் நீங்கள் வளரணும். நெக்ஸ்ட்டு பிரான்ச்சு நீங்கள் அந்த ஒரு அசசரிஸ் ஐட்டம் சொன்னீங்க, அதுக்காண்டி நாங்கள் மறுபடியும் படிக்கிற சேனல் மூலிமா உங்கள்கிட்ட வந்து அகைனாக வந்து இன்டர்வியூ எடுக்கணும். வாழ்த்துக்கள் கார்த்திக். நன்றி.